நாகார்ஜுனா உண்மையிலேயே மாசாக இருக்காரு, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது, கேரக்டரைசேஷனும் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவரை எங்கேயோ பார்த்துருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் படத்தினுடைய ரொம்ப அபத்தமான ஒரு டைலாக். ஏன்னா தன் கண்ணு முன்னாடியே தன் அப்பனை கொண்டவன் ரஜினியோடைய கதாபாத்திரம் வந்துட்டு நாகார்ஜுனோட அப்பா வந்துட்டு ஒரு டைமில் கொண்டிருக்குங்கிறது தான் அந்த நாட்டு. அவர் எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னார்ல, இதைத்தான் பார்த்துருக்காரு. அப்பனை கொண்டவனே மறந்துட்டு ஒரு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு தொழில் பண்ணுறாருங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரஜினி அவர்கள் நண்பனை கொண்டான்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுட்ருக்காரு. நண்பனை கொண்டதுக்கே ஒருத்தன் இவ்வளோ பெரிய சீன் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்பனை கொண்ட ஆளை, அப்பனை கொண்ட மூஞ்சை வந்துட்டு எப்படி மறக்க முடியும்? ஒரு 20-30 வருஷம் ஆனால் கூட எப்படி மறக்க முடியுங்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நமக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு வில்லனுடைய இதுலேயே இருக்கிறதுலே ஒரு மலுமட்டையான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நாகார்ஜுனா மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எதிரில் ரஜினி இருக்காரு, ரஜினி மூஞ்செல்லாம் மறக்கிற மூஞ்சா? ஒரு 30-35 வருஷம் ஆனால் கூட அந்த மூஞ்செல்லாம் நம்ம மறக்க முடியாது. ஆனால் இத்தனைக்கும் அந்த ரஜினி வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டிருக்கு. அப்பாவை கொண்ட மூஞ்சையே ஞாபகம் இல்லை, ஏன்னா எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அபத்தமான ஒரு செயலாக இருக்குது.